சக்கரவர்த்தினி தன் சைக்கிளை வேகமாக மிதித்து கொண்டிருந்தாள். இன்னும் 15 நிமிடத்தில் டவுனுக்கு செல்லும் பேருந்து வந்துவிடும். அவள் தங்கள் ஊரின் சந்தைப்பேட்டை என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படும் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து சேர்ந்தாள். தனக்கு தெரிந்த மருந்து கடையில் முன் தன் சைக்கிளை நிறுத்தியவள், மருந்தண்ணா, சைக்கிளை பார்த்துக்கங்க, நான் 7 மணிக்கு வந்து எடுத்துக்கிறேன் என்று சொல்லவும், சரி வர்த்தினி, ஓரமா நிறுத்திட்டு பூட்டிட்டு போ என அவர் பதில் கட்டளையிடவும் அந்த செயலை செவ்வென நிறைவேற்றியவள் பேருந்து நிறுத்தத்தின் அருகே சென்று பேருந்திற்காய் காத்திருக்க தொடங்கினாள். அன்று திங்கட்கிழமை என்பதால் வாராந்தர சந்தை கூடியிருந்தது. பஸ் பயங்கர கூட்டமா இருக்க போகுது. அவள் நினைத்தபடி அடுத்த 10 நிமிடத்தில் வந்து நின்ற பேருந்து முழுக்க மனித தலைகள். வர்த்தினி போராடி இடம் கிடைத்த படிக்கட்டில் நின்று கொண்டாள். சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் 1 என்று கண்டக்டரிடம் ஒரு பயணச்சீட்டை கேட்டு வாங்கியவள் முகத்தில் அவள் சந்திக்க போகும் நபர்களை நினைத்து ஒரு பெருமித புன்னகை விரிந்தது. ஆம், வர்த்தினி அவள் தோழர்களை சந்திக்கத்தான் சேலம் சென்று கொண்டிருந்தாள். அவள் வசிப்பது தீப்பம்பட்டி என்னும் சிறிய கிராமத்தில். அது சேலத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த எழிலான கிராமம். பேருந்து பயணம் முழுக்க வர்த்தினிக்கு தோழர்களை பற்றிய நினைவுதான். வர்த்தினி அப்படி ஒன்றும் பெரிதாக படிக்கவில்லை. அவள் ஊரில் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறாள். மேற்கொண்டு படிக்க அவள் குடும்ப சூழ்நிலை இடம் அளிக்கவில்லை. ஆனால் வர்த்தினி அதற்காக ஒன்றும் தளர்ந்து போய்விடவில்லை. குடும்பத்திற்காக தேவையான ஆதரவை அளிக்கும் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். தபால் மூலம் இப்பொழுது மனிதவள மேம்பாடு பற்றிய துறையில் முதுகலை 2ஆம் ஆண்டு முடிக்கப் போகிறாள். அவளுக்கு முதலில் நந்துவை சந்தித்த நினைவு வந்தது. தனக்கு தானே சிரித்து கொண்டவள் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ற நினைவில் புன்னகையை வாய்க்குள்ளேயே அடக்கினாள். வர்த்தினி 10ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவர்கள் சேலத்தில் தான் குடியிருந்தார்கள். அவர்களின் அப்பா அப்பொழுது உயிரோடு இருந்தார். வழக்கம் போல அவள் அரசு பள்ளி ஒன்றில் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். வர்த்தினியின் அம்மா தாமரை மகள் மேலும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் வீட்டின் அருகே இருந்த ஒரு தனியார் பள்ளிக்கூட வாத்தியாரின் சிறப்பு வகுப்பில் தன் மகளை சேர்த்து விட்டார். வர்த்தினி சிறு வயது முதலே பெண்கள் பள்ளிக்கூடத்தில் பயின்றவள். இதுவரை அவள் நண்பர்கள் பட்டியலில் சிறுவர்களின் பெயர் இடம்பெற்றதில்லை. அதை உடைத்தெறிந்து அவள் நண்பன் பட்டியலில் முதலிடம் பிடித்தான் நந்தகோபாலன். சிறப்பு வகுப்பிற்கு பயந்து கொண்டே நுழைந்தவள் மேலும் பயப்படும்படி அங்கே தனியார் பள்ளியில் ஒரே சீருடை அணிந்த நிறைய மாணவ மாணவிகள் அமர்ந்திருக்க இவள் வழி தப்பி வந்து விட்டவள் போல் திருவென விழிக்க இவள் பெயரை சொல்லி அழைத்த ஆசிரியர் அவள் அமர்வதற்கு இடம் அமைத்து கொடுத்துவிட்டு தான் நிறுத்திய ஆங்கில இலக்கண வகுப்பை தொடர்ந்தார். வர்த்தினிக்கும் ஆங்கிலத்திற்கும் ஏற்கனவே 7ஆம் பொருத்தம். ஆரம்பமே அடிச்சிருக்குதே என அவள் கவலையுடன் அமர்ந்திருக்க அவள் கவலை புரியாத ஆசிரியரோ, இன்னும் 10 நிமிஷத்துல இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து பிரசன்ட் டென்ஸ்க்கு மாத்துங்க, குயிக் என கட்டளை பிறப்பித்து விட்டு நாற்காலியில் அமர்ந்து விட வர்த்தினிக்கு பாஸ்டும் புரியவில்லை, பிரசன்டும் புரியவில்லை. அதற்குள் ஆசிரியர் முதல் இருக்கை மாணவர்களின் புத்தகங்களை திருத்த தொடங்கிவிட்டார். தவறாக எழுதியவர்களுக்கு முதுகில் அவர் டின்னு கட்ட இதை பயம் சூழ்ந்த கண்களோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வர்த்தினியை ஒரு குரல் அழைத்தது. ஹலோ, என்ன ஒண்ணுமே எழுதாம இருக்க? புரியலையா? சரி சீக்கிரம் என் நோட்டை பார்த்து எழுது, இல்லனா அவர் டின்னு கட்டிடுவார் என அவன் அவசரப்படுத்த, நீதான் என் ஆபத்து பாந்தவன் என்பதை போல் அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு,
வர்த்தினி அவன் நோட்டை பார்த்து காப்பி அடிக்க தொடங்கினாள். வாத்தியார் இவள் நோட்டை திருத்தி முடித்து விட்டு, பரவாயில்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் நல்ல புத்திசாலியா தான் இருக்க, இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும், புரியுதா என்று அதட்டதோடு இடத்தை காலி செய்ய, அப்பொழுதுதான் அவள் சுவாசம் சீரானது. தனக்கு நோட்டை காண்பித்தவனை நோக்கி நன்றியுடன் புன்னகை புரிந்தாள். அவனும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமாக மறு புன்னகை புரிந்தான். ஆசிரியர் சற்று நேரம் சிறப்பு வகுப்பு நடக்கும் மாடியிலிருந்து தன் வீட்டிற்கு செல்ல, அதுவரை அமைதி பூங்காவாய் அமர்ந்திருந்த மாணவர்கள் தங்களுக்குள் சலசலக்க தொடங்கினர். அவர்களுக்கு தன் நோட்டை காண்பித்து உதவி செய்ய மாணவன் தன்னை நந்தகோபாலன் என அறிமுகப்படுத்தி கொண்டான். இவளும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவன் சற்று நேரம் அவளுக்கு ஆங்கில இலக்கணம் பற்றிய சில அடிப்படை விஷயங்களை கற்றுக் கொடுத்தான். தினமும் நோட்டு காமிக்க மாட்டேன் என அவன் சிரிக்க, இவளும் நானும் தினம் காப்பி அடிக்கிற அளவுக்கு மக்கு கிடையாது என பதில் கூற இருவரும் சிரித்து கொண்டனர். வர்த்தினி அவனிடம் மேலும் தன் சந்தேகங்களை பலவற்றை கேட்டு நிவர்த்தி செய்து கொண்டாள். அன்றுதான் முதலில் அவர்களின் நட்பிற்கான நீர் அவர்களின் வேரில் ஊற்றப்பட்ட. அது முதல் வர்த்தினி சிறப்பு வகுப்பில் எப்பொழுதும் நந்துவின் அருகிலேயே சென்று அமர்ந்து கொள்வாள். அவன் அவளுக்கு கணிதம் விளங்கினால் இவள் அவனுக்கு அறிவியல் வகுப்பு எடுப்பாள். ஆசிரியை இல்லாத நேரத்தில் தான் கொண்டு வரும் தின்பண்டங்களை அவனோடு பகிர்ந்து கொள்வாள். அவனும் பெற்றுக்கொள்வான். வர்த்தினி நந்துவை தவிர அவன் வகுப்பு நண்பர்கள் யாருடனும் பேச மாட்டாள். அவர்களும் இவளுடன் வந்து பேசவில்லை. நந்து தன் பள்ளி நண்பர்களுடனும் வர்த்தினியுடனும் சரிசமமாக உரையாடி வந்தான். இப்படியே ஒரு வாரம் கழிய, அன்று சிறப்பு வகுப்பில் யாரோ ஒருவனை பற்றி அனைவரும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். வர்த்தினி நந்துவிடம், எல்லோரும் யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க என்று வினவ, நந்து தன் புன்னகை பூசிய முகத்துடன், இன்னைக்கு கார்த்திக் டியூஷன் ஜாயின் பண்றான், அவனை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க என சொல்ல, வர்த்தினி ஏன் இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு என வினவ, நந்து அவன் இது வரைக்கும் எங்கேயும் டியூஷன் போனதில்லை, எங்க ஸ்கூல் டாப்பர் அவன் தான், இந்த செகண்ட் மிட்டம்ல செகண்ட் ரேங்க் வாங்கினதால அவன் அப்பா அவனை டியூஷன் சேர்த்து விட வரப்போகிறார், அதான் எல்லோரும் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க என விளக்கம் கொடுத்து விட்டு, வர்த்தினி நீ இன்னையில இருந்து அடுத்த சீட்ல உட்கார்றியா, கிளாஸ்ல கூட நாங்க 2 பேரும் பக்கத்துல சீட்ல தான் உட்காருவோம் என கூற, வர்த்தினிக்கு அவனை பார்க்காமலேயே அவனை பிடிக்காமல் போய்விட்டது. வந்த முதல் நாளே இங்கு தெரிந்த ஒருவனையும் தன்னிடம் இருந்து பிரித்து விட்டானே என்ற காழ்ப்புணர்ச்சியோடு வர்த்தினி இடம் மாறி அமர்ந்தாள். கார்த்திக் அந்த அறைக்குள் பிரவேசித்தவுடன் அவனிடம் நிறைய பேர் வந்து பேசி சென்றனர். அதில் ரேகா என்பவள், என்ன கார்த்தி, டியூஷன் வந்துட்டா மட்டும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுவியா, இனி எப்பவும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க போறேன் என்று பெருமை பெற்று விட்டு செல்ல, கார்த்திக் அவளை கோப பார்வை பார்க்க, நந்து அவனிடம், விடு கார்த்திக், ஒரு டைம் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கே இந்த கேர்ள்ஸ் பண்ற அலப்பற தாங்கல, அடுத்த வாட்டி கண்டிப்பா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல நம்மள கிளாஸ்ல தலை நிமிர்ந்து உட்கார முடியாதுடா என புலம்ப, கார்த்திக்கும் எதற்கும் அலட்டி கொள்ளாமல், பார்த்துக்கலாம் விடுடா என அர்த்தத்துடன் அந்த பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். அதனால் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வர்த்தினிக்கோ சந்தோஷம் பிடிபடவில்லை. ஆகா, இவனை மட்டம் தட்டவும் இவன் பள்ளியிலேயே இவனுக்கு ஆள் இருக்கிறதா என மகிழ்ந்தவள்,
கடவுளே, அந்த பரீட்சையிலும் அவன் 2ஆம் இடமே பிடிக்கட்டும் என மனதார வேண்டிக் கொண்டாள். எனக்கும் நேரம் வரட்டும், இவன் மூக்க உடைக்கிறேன் என சபதம் மேற்கொண்டாள். அன்றைக்கு சிறப்பு வகுப்பு முடிந்து அனைவரும் கிளம்ப வர்த்தினி தன்னுடைய பொருட்களை ஒழுங்குபடுத்தி விட்டு கிளம்ப சற்று தாமதமாகி போயிற்று. ஏறத்தாழ சாலையில் ஆள் அரவமே இல்லை. இவள் தன் சைக்கிளை வீட்டை நோக்கி விரட்ட கொஞ்ச தூரம் சென்ற சைக்கிள் என்று தன் முன் சக்கரத்தின் காற்றை இழந்து நிற்க இருண்ட சாலையில் வர்த்தினி தனியாக நின்றாள். இந்த ஏரியாவே சரியில்லை, சீக்கிரம் வீட்டுக்கு வாடின்னு இந்த அம்மா அடிக்கடி சொல்லுமே, இப்போ என்ன பண்றது? வர்த்தினி தன் மனதிற்குள் புலம்பியபடியே தன் சைக்கிளை உருட்ட சற்று நேரத்தில் தன் கோரை பற்களை காட்டிக்கொண்டு ஒரு தெருநாய் அவளை கண்டு குலைக்க தொடங்கியது. வர்த்தினியின் சர்வமும் அடங்கிவிட்டது. பயத்தில் அவள் வீலென அலற அவள் குரல் கேட்டு அங்கே பிரசன்னமானான் நந்து. அவன் அருகே கார்த்திக் நின்று இருந்தான். அவன் கண்களில் சிரிப்போடு, உங்க வீரம் எல்லாம் எங்களை மாதிரி அப்பாவியோட சரியா, இந்த மாதிரி பிராணி கிட்ட காட்ட மாட்டீங்களா என நக்களோட வினவ வர்த்தினி அவன் முன் அலறிய தன் முட்டாள்தனத்தை எண்ணி தன் தலையை குனிந்து கொண்டாள். தன் முன் கூட்டம் கூடியதை கண்டவுடன் தெருநாய் தலை தெறிக்க ஓடிவிட்டது. நந்து அவளிடம் என்ன பிரச்சனை என வினவ அவள் தன் சைக்கிள் பஞ்சர் ஆனதை பற்றி சொல்ல, வந்துகிட்டு நாங்க உங்க பின்னாடியே இருந்தோம், நாய் கடிக்க வந்தா இப்படி கத்தக்கூடாது வர்த்தினி, அமைதியா கொஞ்ச நேரம் நின்னா அதுவே போயிடும், அதையும் மீறி குலைச்சா கல் எடுக்க குனி, அது தன்னாலே போயிடும் என அவன் விளக்க கார்த்திக் அவள் முதுகிற்கு பின்னால் சிரித்து கொண்டிருந்தான். டேய் உன்ன, வர்த்தினி மனதிற்குள் அவனை கண்டிப்பாக பழி தீர்த்து விடும் சபதத்தை மேற்கொண்டாள். அதை பற்றி அறியாமல் இருவரும் அவளின் வீட்டிற்கு செல்லும் கிளை தெருவரை அவளுக்கு துணையாக வந்தனர். எப்பா, சேலம் பஸ் ஸ்டாண்டு எல்லாம் இறங்குங்க என கண்டக்டர் குரல் கொடுக்க வர்த்தினி தன் பாலிய பருவத்தில் இருந்து மீண்டு பேருந்தில் இருந்து இறங்கி தன் நண்பர்கள் வழக்கமாக கூடும் அந்த ஐஸ்கிரீம் பார்லரை நோக்கி நடக்க தொடங்கினாள். அப்பொழுது அவள் அறியவில்லை, இதுதான் அவள் தன் நண்பர்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கும் கடைசி சந்திப்பென்று. ஹரிஷ் கொதித்து போய் அமர்ந்திருந்தான். அவன் எதிரே அவன் அக்கா கீர்த்தனா சாந்தமான முகத்துடன் அமர்ந்திருந்தாள். அவள் மடியில் அவள் பெற்ற செல்வம் 2 வயதான யாழினி. அந்த பிஞ்சு விரல்களை வாய்க்குள் சுவைத்தபடி தன் அம்மாவும் மாமாவும் சண்டையிடும் அழகை ரசித்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தாள். அக்கா, நான் சொன்னதுதான், என்னால மறுபடி இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன், நான் என்ன சொல்ல வரேன்றதையும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? கிட்டத்தட்ட ஹரிஷ் இறைந்து கொண்டு இருந்தான். அவனை பார்த்து சாந்தமாக புன்னகைத்த அவன் சகோதரி, ஹரிஷ், இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம், வேற யாருக்கெல்லாம் கேட்கணும்னு இப்படி கத்தி பேசுற? அமைதியான ஆனால் ஆழமான குரலில் அவள் தன் கண்டிப்பை காட்ட தவறு செய்த சிறுவன் போல் ஹரிஷ் தன் தலையை தாழ்த்தி கொண்டான். சிறிது நேரம் அங்கு மௌனம் நிலவியதே. அதை கலைப்பதை போல் கீர்த்தனாவே மறுபடியும் பேசினாள். ஹரிஷ், ஆல்மோஸ்ட் டின்னர் டைம், அத்தானும் இப்ப வந்துடுவார், வா சாப்பிட்டு நாம பொறுமையா தோட்டத்துல உட்கார்ந்து பேசலாம் என அவன் தமைக்கை அழைக்க ஹரிஷ் மௌனமாக அவளை பின்தொடர்ந்தான். ஹரிஷின் அக்கா திருச்சியில் வாழ்க்கைப்பட்டவள். பெற்றோர் பார்த்து முடிவு செய்த திருமணம்தான் அவளுடையது. அவள் கணவன் மகேஷ் அவளை கல்யாணத்துக்கு பின் காதல் செய்த உத்தமன். அவர்கள் காதல் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் காதலில் சாட்சியாய் அவர்கள் வாழ்வில் மொட்டுவிட்ட குட்டி மலர்தான் யாமினி. மகேஷ் திருச்சியில் பெரிய பெரிய மோட்டார் நிறுவனங்களுக்கு
உதிரி பாகம் தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை ஆரம்பித்து அதை திறம்பட நடத்தி கொண்டிருந்தான். அவர்களின் குடும்ப தொழில் ஜவுளி ஏற்றுமதி. இவன் தன் தனித்துவத்தை நிரூபிக்கும் பொருட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் பெற்றவுடன் வங்கியில் முதலீட்டில் பாதியை கடனாய் பெற்று சுயம்புவாய் தொழில் உலகத்தில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். தங்கதுரை கீர்த்தனாவின் அப்பா. கீர்த்தனாவை மகேஷிற்கு மனம் முடிக்க காரணமே அதுதான். அவர் எண்ணம் எப்பொழுதும் ஒன்றுதான், அது கொந்தி தின்றால் கொன்றும் ஆளும் என்பதுதான். கீர்த்தனாவை பல பரம்பரை பணக்காரர்கள் பெண் கேட்டு வர அவரை ஈர்த்தது என்னவோ தன் உழைப்பான் முன்னேறி கொண்டிருந்த மகேஷ் தான். அதனால் அவன் கீர்த்தனாவை கரம் பிடிக்கும் வரம் பெற்றான். சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருந்த ஹரீஷ் யாமினியை தன் புறம் இழுக்க பகிர்ந்த பிரார்த்தனத்தனம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த சின்ன குட்டியோ வழக்கமாக வந்தவுடன் தன்னை தூக்கி கொஞ்சம் மாமன் இன்று தன்னை கண்டு கொள்ளாமல் விட்டதும் இல்லாமல் தனக்கு பிடித்த சாக்லேட் வகையறைகளை வாங்கி வரவில்லையே என்ற கோபத்துடன் அவன் கொஞ்ச முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டாள். அதை கண்டு சிரித்த கீர்த்தனா, டே, இவ அப்படியே உன்ன மாதிரி கோவம் வந்தா அவ்வளவு சீக்கிரம் மழை இறங்க மாட்டா. போடா போ, ஃப்ரிட்ஜில் நேத்து உங்க அத்தா வாங்கிட்டு வந்த மில்க் மேட் சாக்லேட் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடுத்து சமாதானப்படுத்து என வழி சொல்லி கொடுக்க தன் தமக்கையை நோக்கி ஒரு நன்றி புன்னகை சிந்திவிட்டு அவள் சொன்னபடி இனிப்புகளை கொண்டு வந்து கொடுத்ததும் யாமினி அவன் கழுத்தை கட்டி கொண்டு சிரிக்க தொடங்கியது. அம்மு குட்டி, நீங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என வினவ அவன் கேட்ட கேள்வி புரியாவிட்டாலும் டெய்லி 5 சாக்லேட் தரியா என யாமினி பேரம் பேச ஹரிஷ் டபுள் ஓகே என கண் சிமிட்ட அப்பன்னா சரி. யாமினி அவனை கட்டிக்கொள்ள சந்தோஷமாக சம்மதித்து விட்டாள். இனி என்ன கவலை அக்கா, அதான் உன் பொண்ணே என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டான், சீக்கிரம் எங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு என அவளை பார்த்து கண் சிமிட்ட வேண்டாம் மச்சான், அவ அப்படியே அவ அம்மா மாதிரி. இந்த 3 வருஷமா அவளை என்கிட்ட தள்ளி விட்டுட்டு உங்க குடும்பமே நிம்மதியா இருக்கீங்க. அவளோட ஜெராக்ஸ் காப்பிய மறுபடியும் உங்க வீட்டுக்கு கொண்டு போக போறீங்களா? சோ சாட் என்று கிண்டல் அடித்தபடி மகேஷ் வீட்டிற்குள் நுழையவும் ஹரிஷ் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்றான். யாமினி டாடி என்றபடி அவன் கால்களை கட்டிக்கொள்ள, என்னது, நான் உங்களுக்கு இம்சையா? டே ஹரிஷ், நீ சென்னை போகும்போது போற வழியில என்னையும் யாமினியும் அப்படியே நாமக்கல்ல இறக்கி விட்டுடுடா என வழக்கமாக தன் சாந்த குரலில் சொல்ல அங்கே ஹரிஷ் நின்று இருப்பதை மறந்தவனாக மகேஷ், என் செல்ல குட்டி, இந்த மாமனுக்கு நீ இம்சையாடி, சும்மா லுலாய்க்கு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற, மச்சாங்கிட்ட விளையாட்டா பேசக்கூடாதாடி என் பட்டுக்குட்டி என சமாதானம் சம்பஷனியில் இறங்க, அத்தான் இது உங்களுக்கு தேவையா என ஹரிஷ் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க அவனை நோக்கி யூ டூ ப்ரூட்டஸ் என்ற பார்வையை செலுத்திவிட்டு, நான் இதோ ட்ரெஸ் மாத்திட்டு வரேமா மச்சா என்று தன் அறைக்குள் ஓடியவன் உள்ளே சென்று அடுத்த நொடி உரத்த குரலில் கீது என அழைக்க, விவஸ்த கட்ட மனுஷன் என வாய்க்குள் முணுமுணுத்தவள், இதோ வரண்டா ஹரிஷ், பாப்பாவுக்கு இந்த இட்லியை கொஞ்சம் ஊட்டுடா என அவனுக்கு கட்டளை பிறப்பித்து விட்டு அவளும் அறைக்குள் சென்று மறைந்தாள். தன் அலைபேசியில் அவன் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்த சில கார்ட்டூன் வண்ணப்படங்களை காட்ட யாழினி சமத்து பாப்பாவாக 2 இட்லியை சுவாக செய்ய அவளுக்கு வாய் துடைத்து விட்டு அவன் நீர் பருக வைத்து கொண்டிருக்கும் போது மீண்டும் சாப்பாட்டு மேஜைக்கு கணவனும் மனைவியும் பிரசன்னமானார்கள். ட்ரெஸ் மாற்ற 3/4 மணி நேரம் ஆகுமா அத்தான் என ஹரிஷ் மகேஷிடம் விஷமமாய் வினவ தன் தலையில் அடித்து கொண்ட கீர்த்தனா தன் சிவந்த முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டு இருவருக்கும் பரிமாறினாள். அவன் அத்துடன் நிறுத்தாமல், அக்கா, நாளைக்கு காலையிலேயே நான் சென்னை கிளம்புறேன், என் கூட வரியா? நாமக்கல்ல உன்னை விட்டுடுறேன்
என மீண்டும் வம்பிழுக்க, டே ஹரிஷ், போதும், பாவம் உன் அக்கா, விட்டுடு என மகேஷ் அவளுக்காய் சப்போர்ட் செய்ய, அவன் தலையில் டொக்கென கொட்டியவள், எல்லாம் உங்களாலதான், தட்டை பார்த்து சாப்பிடுங்க என அடக்கவும், ஹரிஷ் சிரித்து கொண்டே, இன்னும் உன் கொற்ற பழக்கம் போகலையா? அத்தா பாவம்தான், நல்ல வேளை நான் பிழைத்து கொண்டேன் என அவன் பாட, அவனுக்கும் ஒரு கொட்டு பரிசாக கிடைக்க, மகேஷ், அதானே என் பொண்டாட்டி நியாயமானவ என புகழ, 2 பேரும் அமைதியாக சாப்பிடுறீங்களா இல்ல மறுபடி கொட்டவா என அவள் பயமுறுத்த, இருவரும் அமைதியாய் சாப்பிட்டு இடத்தை காலி செய்தனர். மகேஷ் தன் மடியில் யாமினியை வைத்துக்கொண்டு ஹரிஷிடம் அவன் வேலை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹரிஷும் தனக்கு தற்போது கிடைக்கவிருக்கும் பதவி உயர்வை பகிர்ந்து கொண்டிருந்தான். சாப்பிட்டு முடித்த கீர்த்தனா ஹாலுக்கு வர, அப்புறம் பார்க்கலாம் மச்சான், நானும் யாமினியும் பெட்ரூம் போறோம். கீது, நீயும் உன் பாசமலரும் கொஞ்சிட்டு வாங்க. குட் நைட் ஹரிஷ் என்று அங்கிருந்து விடைபெற, ஹரிஷால் மனதில் தன் வியக்காமல் இருக்க முடியவில்லை. அத்தானே, இப்படி ஒரு காதல், இப்படி ஒரு குடும்பம் தனக்கு வாய்க்கவில்லையே. எப்பொழுதும் போல் அப்பொழுதும் அவன் மனதில் ஏக்க பெருமூச்சு வந்தது. அவன் எண்ணத்தை ஊகித்தவளாக கீர்த்தனா அவனை மென்மையாக அழைத்தாள். ஹரி, வாடா, தோட்டத்துக்கு போகலாம். மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல் ஹரிஷ் கீர்த்தனாவை பின்தொடர்ந்தான். இருவரும் தோட்ட ஊஞ்சலில் அமர்ந்தனர். இரவில் தோட்டத்தின் குளிர்காற்று இருவரின் மேனியை தழுவி செல்ல, இருவரும் ஒவ்வொரு வகையில் ஆறுதலை உணர்ந்தனர். கீர்த்தனா தான் முதலில் தொடங்கினாள். அம்மா போன் பண்ணியிருந்தாங்க ஹரிஷ்,